மிக முக்கியமான ஒரு மாற்றம் இன்றைய நாள் இடம்பெற்றிருக்குது. பெருமானுக்கும் தங்கத்திலே செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஒரு தங்க ரதத்திலே அந்த வேலையை எழுந்தருள பண்ணி உலா பண்ணினார்கள். இன்றைக்கு தங்கமே பொலிந்திருக்கிறது. அனைவருக்குமே வணக்கம். நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய 21வது நாள் மாலை பொழுதில் நிற்கிறோம். முருகப்பெருமானுடைய இந்த திருவிழாக்கள் எல்லாமே இறுதி நாளை ஆண்டிக்கூடிய இந்த நாட்கள் எல்லாமே நெருங்கி விட்டது. வருகிற 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரதோற்சவம் இடம்பெற இருக்குது சிறப்பாக. அப்படியாக இன்றைய நாளிலும் கூட ஒரு ரதம் தான் இங்கே விளம்பர போகின்றது. குறிப்பாக அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முருகப்பெருமானுடைய தங்க ரதம். நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய இந்த தங்க ரதம் இன்றைய நாளில் விளம்பர போகின்றது. மிக முக்கியமான ஒரு மாற்றம் இன்றைய நாள் இடம்பெற்றிருக்குது. என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, வளமையாகவே இந்த தங்க ரதத்தில் வரக்கூடியது வள்ளி தெய்வானை சமேதராக தங்க வேல் பெருமான் வருவார். ஆனால் இன்றைய நாளில் அங்கே தங்க வேல் பெருமான் அல்லாது ஆலமுருகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக இன்றைய நாளில் வெளியிலே வரப்போறார். இது ஒரு மிக முக்கியமான மாற்றம். இவ்வளவு நாளாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த திருவிழாக்களில் வேல் பெருமான் தான் வந்திருந்தார். இன்றைய நாளில் அந்த மாற்றத்தை நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படியாக மிக நீண்ட வரலாற்றை கொண்ட இந்த தங்க ரதத்தினுடைய வரலாறு மற்றும் இன்றைய நாளில் இடம்பெறக்கூடிய இந்த நிகழ்வு தொடர்பாக இந்த காணொலியில் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய நாளில் முருகப்பெருமான் விளம்பரக்கூடிய இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா தங்க ரதம் என்று சொல்லப்படுகின்ற அல்லது வேல் விமானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ரதம் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். பொன் போல அங்கே மின் கொண்டிருக்கக்கூடியது அந்த தங்க ரதம். தங்க ரதத்துக்குரிய வரலாறு இருக்குது. தங்க ரதத்தை பேர் நாங்கள் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அவ்வளோ சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தங்கம் மின்னுவது போல் அந்த இடத்துல மின்னிக்கொண்டிருக்கு. அதுக்கு ஏற்றபடியாகத்தான் அந்த தங்க ரதம் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லூரில் அவ்வளோத்துக்கு வசதி இல்லை. இந்த தங்கங்கள் இல்லாத காலத்தில் எங்கட கோயில்லையும் தங்கத்தில் ரதம் ஓடணும், இல்லாட்டி மற்ற கோயிலில் செய்கிற மாதிரி இந்தியாவில் தங்க ரதம் ஓடுற மாதிரி இங்கேயும் ஓடணும் என ஆசைப்பட்ட இந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இப்படியான ஒரு தங்க முலாம் பூசப்பட்ட இல்லாட்டி தங்க வர்ணத்தோடு இருக்கக்கூடிய இந்த தங்க ரதத்தை செய்தார்கள். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் பழனி ஆண்டவருடைய அந்த அங்கே பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்கள். அதே மாதிரி நீங்கள் பின்பகுதியில் முருகப்பெருமானுக்கு அந்த திருமணம் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் என அலங்கரிக்கப்பட்ட ஒரு தத்துருவமான ரதமாக இந்த தங்க ரதம் முருகப்பெருமானுடைய காட்சி தருகிறது. அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் கூரைகளில் கூட பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட வேலைப்பாடுகள் இருக்கிறதை பார்க்கலாம். அதே சமயம் இங்காலை பக்கத்தில் ஆறுமுக சுவாமி கூட இங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். மயில் மீது ஆறுமுக சுவாமியார் அங்கே நிற்கக்கூடிய அந்த காட்சி என மிக தத்துருவமாக வடிவமைக்கப்பட்டிருக்குது இந்த தங்க ரதம். அப்படியாக இன்றைய நாளில் இடம்பெறக்கூடிய அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது அங்கே சுவாமி ஆலயத்தினுடைய உள்வீதி வலம் கொண்டிருக்கிறது. நான் முன்னர் சொன்னது போலேயே இன்றைய நாளில் அங்கே வேல் பெருமான் இல்லை, வளமையாக வரக்கூடிய தங்க வேல் பெருமான் இன்றைய நாளில் இல்லை. அங்கே வரக்கூடியது ஒரு குழந்தை வேலவன். அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாலகுமாரன் என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமான் அங்கே சிறப்பாக கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள். இதுதான் இன்றைய நாளுக்குரிய ஒரு மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. ஆலயத்தினுடைய உள்பகுதியில் என்ற நாளில் முருகப்பெருமான் வலம் வரும் பொழுது அங்கே திருப்புகழ் சிறப்பாக பாடப்பட்டு திருப்புகழ் பாடலோடு முருகப்பெருமானுடைய பவனி ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியில் இடம்பெற்று கொண்டிருக்குது. இப்பொழுது இங்கே நாங்கள் ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியில் நிற்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் சிறுவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் அங்கே நாதஸ்வர வித்துவான்கள் கூட அங்கே ஒரு சிறுமி கூட அங்கே நாதஸ்வரத்துடன் நிற்கக்கூடிய அந்த காட்சி இன்றைய நாள் முழுவதுமாக அங்கே வரக்கூடிய முருகப்பெருமான் கூட பார்த்தீங்கன்னா பாலகுமாரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வாரார். அப்படியாக சிறுவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு திருவிழாவாகவும் இந்த நாள் இருக்கின்றது. சிறப்பாக இன்றைய நாளில் முருகப்பெருமான் அங்கே ஆலயத்தின் உள்வீதியில இருந்து வெளியால் வரக்கூடிய அந்த காட்சியில நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
அங்கே நீங்கள் முருகப்பெருமானுடைய அந்த அழகிய தரிசனத்தை வந்து சிறப்பாக பார்த்திருப்பீங்கள். அருகிலே உங்களுக்கு அந்த காணொலியூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். அழகிய முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே அந்த வேல் விமானத்திலே தங்க ரதத்திலே ஏறி இருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் தற்பொழுது பார்க்குறீங்கள். அங்கே தற்பொழுது நீங்கள் அங்கே மின்விளக்குகள் ஒளிரவிடப்பட போகின்றது. அதன் பின்னர் இந்த தங்க ரதம் அதை அசையக்கூடிய இல்லாட்டி தீபாராதனை காட்டியதன் பின்னர் அந்த தங்க ரதம் அசையக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அழகிய ஒரு மாலை பொழுது அங்கே நீங்கள் வானத்தை பார்க்கக்கூடியமா இருக்கும். மேக மூட்டங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்குது. அழகான காட்சியை தரக்கூடியமா இருக்குது. அப்படியாக அங்கே அந்த வளைகுழல்கள் எல்லாமே ராஜா வருவது போல் அங்கே ரதத்தில் ஏறி முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. தொடர்ந்து நாங்கள் இன்றைய இந்த ரதம், இந்த தங்க ரதம் எவ்வளவுக்கு சிறப்புப்படுகிறது, எவ்வாறு இந்த நல்லூரில் வந்து இந்த தங்க ரதம் உருவாகினது மற்றும் அந்த இன்றைய நாளுக்குரிய இந்த சிறப்புகள் தொடர்பாக மயூரகிரி குருக்கள் அவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய பழையவர்கள், இந்த திருக்கோவிலுடைய அறங்காவலர்களிலே முன்னோர்கள் ஆக இருக்கக்கூடிய குமாரதாச மாப்பாண முதலியார் காலம், சண்முகதாச மாப்பாண முதலியார் காலத்திலே இது போல பல வசதிகள் கிடையாது. அப்போது இங்கே நிறைய நெருக்கடிகள், நிறைய உள்நாட்டு போரப்படையெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது, நிறைய நெருக்கடிகள் இருந்தது. இப்போது பெருமானுக்கு தங்கத்திலே சபை தங்கத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. சண்முக பெருமானுடைய சபையே தங்கம் வேயப்பட்டிருக்கிறது. இப்போது பல தங்க வாகனங்கள் இருக்கிறது. தங்க ரிஷப வாகனம் இருக்கிறது, தங்க மயில் வாகனம் இருக்கிறது, தங்க மூஷிக வாகனம் இருக்கிறது, தங்கத்திலே அன்ன வாகனம் என்று சொல்லக்கூடிய கம்ச வாகனம் இருக்கிறது. இப்படியெல்லாம் இப்போது இருக்கிறது. அப்போது தங்கத்திலே இப்படியெல்லாம் வாகனங்களை செய்யக்கூடிய வசதி அப்போது இருக்கலை. என்றாலும் பெருமானுக்கு தங்கத்திலே செய்ய வேண்டும். அப்படி இந்தியாவிலே தங்கத்திலே வாகனங்களை செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவர்கள், அங்கே தங்கத்திலே தேரோடுகிறது என்று கேள்விப்பட்டவர்கள் பெருமானுக்கும் தங்கத்திலே செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அதற்குரிய பொருளுடைமை, பொருளாதாரம், பண வசதி என்பது அப்போது குறைவாக இருந்தது. என்றாலும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு சிறிய ஒரு தேரை செய்து அதை தங்க முலாம் பூசி தங்க நிறத்திலே அதற்கு வண்ணம் தீட்டி ஒரு தங்க ரதத்திலே அந்த வேலையை எழுந்தருள பண்ணி உலா பண்ணினார்கள். அந்த வசதி குறைவான காலத்திலே அப்படி ஒன்றை ஆசைப்பட்டால் நினைத்ததை முடிக்கிற கடவுள் இன்றைக்கு எல்லாவற்றையும் தங்கத்திலே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தங்கமே பொலிந்திருக்கிறது. அப்போது தங்கம் குறைவாக இருக்கிற போது இப்படி ஒன்றை செய்ய ஆசைப்பட்டதாலே இன்றைக்கு தங்கம் பொலிந்திருக்கிறது. அந்த நினைவை இன்றைக்கும் மீட்டக்கூடிய ஒரு திருநாளாக இன்று தங்க ரதத்திலே, வேல் விமானம் என்று சொல்லுவார்கள், அந்த தங்க ரதத்திலே இப்போதும் பெருமான் உலா வருவதை இன்றைய நாளிலே பார்க்கிறோம். இந்த நாளிலே இன்னொரு சிறப்பு, இந்த நாளுக்கு திருப்புகழ் பாராயணம், இந்த நாளிலே திருப்புகழ் ஒலிக்க பெருமான் எழுந்தருள்கிறான். இலங்கையிலே தேவார பாடல்கள் பெற்ற திருத்தலங்கள் இருக்கிறது. திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம் என்று 2 தேவார பாடல்கள் பெற்ற தலம் இருக்கிறது. அதுபோல அருணகிரிநாத பெருமானாலே திருப்புகழ் பாடப்பட்ட தலங்கள் இருக்கிறது. அருணகிரிநாத பெருமானுக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார், ராமேஸ்வரத்திலே இருந்து ஞானசம்பந்த பெருமானும் சுந்தரரும் பாடினார்கள் என்று. ஆனால் அருணகிரிநாதர் இலங்கையிலேயே வந்து இந்த நாட்டை சுற்றி வந்து திருப்புகழ் பாடினாராம் என்று நம்பிக்கை. அவர் பாடிய பல திருப்புகழ்கள் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் கதிர்காமத்தின் மீது பல திருப்புகழ்கள் எங்களுக்கு இன்றைக்கும் கிடைக்கிறது. யாழ்ப்பாணாயன் பட்டினம் அருவிய பெருமாளை என்று யாழ்ப்பாண் நகரம் சார்ந்த ஒரு திருப்புகழ் இருக்கிறது. கந்தவனம் சார்ந்த ஒரு திருப்புகழ் இருக்கிறது. திருக்கோணமலை சார்ந்த ஒரு திருப்புகழ் இருக்கிறது. இப்படி பல திருப்புகழ்கள் பாடப்பட்ட தலங்கள் இலங்கையை சுற்றி இருப்பதாலே இங்கே ஈழநல்லூராக இருக்கக்கூடிய இந்த நல்லூர் பெரிய கோவிலிலும் அருணகிரிநாதருக்கு ஒரு தனிச்சிறப்பை கொடுக்கிறார்கள். அருணகிரிநாத பெருமான் உடைய ஒரு உற்சவ மூர்த்தி இருக்கிறார். சண்முக பெருமானுக்கு வீதியை கடந்து சண்முகருடைய கோபுரத்துக்கு நேரே முன்னதாக அருணகிரிநாத பெருமானுக்கு ஒரு சந்நிதி அமைத்து அதிலே ஒரு கருங்கலிலே ஆன அருணகிரிநாத பெருமானுடைய விக்கிரகத்தை அங்கே பிரதிஷ்டித்திருக்கிறார்கள். அந்த அருணகிரிநாதருடைய உற்சவம் ஒரு நாள் நடக்கிறது. அதுபோல அப்படி அருணகிரிநாதருடைய அந்த கீதத்துக்கு மகிழக்கூடிய அந்த திருப்புகழிலே மயங்கி போகக்கூடிய பெருமானாக இருக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமியார் இன்றைக்கு அந்த அருணகிரிநாத பெருமானுடைய திருப்புகழ் ஒலிக்க எழுந்தருளி பிறகு இந்த மஞ்சத்திலே எழுந்தருளுகிற மஞ்சமாக இருக்கக்கூடிய வேல் விமானமாக இருக்கக்கூடிய தங்க ரதத்திலே பெருமானுடைய உலா நடக்கிறது என்பது இன்றைக்கு சிறப்பு.
அப்படியாக இன்றைய நாளுக்குரிய இந்த திருவிழா தொடர்பாகவும் இந்த வேல் விமானத்தினுடைய வரலாறு அது எப்படி உருவானது என்பது தொடர்பாகவும் மயிரகுரு குருக்கர் அவர்களுடைய ஒரு தெளிவான விளக்கத்தை நாங்கள் இப்பொழுது பார்த்திருப்போம். தொடர்ந்து இந்த இடத்துல இப்போ நாங்கள் நிற்கக்கூடியது தெற்கு வாயில் பகுதி. இந்த இடத்துக்கு சிறப்பு பெறுவது கந்தர் அனுபூதி. நம்மளுடைய பிரசன்ன குருக்கள் அவர்களுடைய குரலில் வரக்கூடியது இனிமையான தமிழில் வரக்கூடிய அந்த கந்தர் அனுபூதி பாடலை நாங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல கேட்கலாம். மரியா விமலன் முதல்வா அதிகாரதா அபயா பதிகாமர சோர பயங்கரே புதிய மரியா உணரா மரபா விதிமாலரியா விமலன் புதல்வா புதிய மரியா பிறப்பு இறப்பு இல்லாத பேரின்பமே உணரா மரபா உணர்வதற்கும் மறப்பதற்கும் உண்டோ சிவமே உன்னை விதி மாலரியா பிரம்மன் விஷ்ணு முதலானவர்கள் அடிமுடி தேடியும் காணொணாத அருட்பெரும் ஜோதியே அந்த ஜோதி விளம்பின் மைந்தனே புதல்வா விதிமாலரியா விமலன் அருட்பெரும் ஜோதியின் வடிவமே ஜோதி பிழம்பின் உருவமே விதிமாலரியா விமலன் புதல்வா அமராவதி காவலனே இந்திரப்பட்டினமான அமராவதியை காக்கின்ற காத்த தெய்வமே கந்தா பாலகந்த சுவாமியே அமராவதி பட்டினத்தை காத்த பாலகந்த பெருமானே மதிகாவல சூர பயங்கரனே அதிகானகா அபயாவராவதி காவல சூர பயங்கரனே நல்லை கந்த பெருமானே இந்த பதியை காக்கின்ற பாலகந்த பெருமானே நீதானே அபயம் ஐயா நீதானே அபயம் அபயம் அபயமையா அந்த அழகிய இனிமையான அந்த கந்தரனுபூதி பாடலோடு மீண்டும் முருகப்பெருமானுடைய தங்க ரதம் அங்கே அசைந்து சென்று கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. இந்த மாலை பொழுதில் அந்த மின்னொலிகள் எல்லாமே வீசி உண்மையாகவே ஒரு தங்க ரதம் தான் அந்த இடத்துல போய்கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து உணரக்கூடியமாக இருக்குது. அதோடு இந்த நாள் நம்ம முன்னர் சொன்னது போலே சிறுவர்களுக்கான முக்கியத்துவம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். எல்லா விஷயங்களையும் சிறுவர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கே முருகப்பெருமான் தான் தேரிலை மாறி வருகின்ற அந்த ரதத்தில் வரக்கூடியவரும் குழந்தை முருகன். அப்படியாக இன்றைய நாளில் சிறுவர்களை சிறப்பிக்கும் முகமாக இந்த திருவிழா அமைந்திருப்பதும் ஒரு சிறப்பான முடியும்.
சிறுவர் சிறுமிகளுடைய அந்த இனிமையான முருகப்பெருமானுடைய பாடல் பஜனைகளும் முன்னாலே இடம்பெற்று கொண்டு போக முருகப்பெருமான் அழகாக அங்கே ரதத்தில் செல்லக்கூடிய காட்சி, அடியவர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியிலே தீபாராதனையில் காட்டுவர்கள், பூக்கள் தூவுவர்கள் என அங்கே முருகப்பெருமானை வரவேற்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இந்த மாலை பொழுதிலே மிகவும் அழகாக அங்கே நீங்கள் பார்க்கலாம். தங்க ரதம் அழகாக அந்த பின்னாலே மாலை மங்குகின்ற நேரத்திலே முருகப்பெருமானுடைய ரதம், அந்த கோபுரங்கள் எல்லாமே மிக எளிதாக காட்சி தரக்கூடியது. மீண்டும் இங்கே முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய முன்றல் பகுதிக்கு வந்து ஆலயத்திற்கு உள்ளே செல்ல போகிறார். 6 மணிக்கு வெளியே வந்தவர் 7 மணிக்கு மீண்டும் உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறீர்கள். அப்படியாக இன்றைய நாளிலே சிறப்பாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த தங்கரத காட்சிகள் இந்த காணொலியூடாக உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறேன். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.